இன்றைய நிகழ்வு சிறப்பான ஒரு நிகழ்வு. என்னுடைய அன்புக்குரிய சீதாராம் குருக்களையா அவர்களுடைய இந்த நேர்காணல் நிகழ்விலே நான் கலந்து கொள்வதையிட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தேனூரனாகிய நானும் சீதாராம் குருக்களையா அவர்களும் கலை உலக வாழ்க்கையிலே ஈடுணையற்றவர்களாக, பிரிக்க முடியாதவர்களாக நாங்கள் வாழ்ந்த ஒரு காலகட்டம். இலக்கிய நுகர்வு என்ன, கவியத்துடைய ஆக்கம் என்ன, எழுத்தியல் கட்டுரை போன்ற ஆக்கங்கள் என்ன, அனைத்திலும் குறிப்பாக கூறுவதானால் முத்தமிழிலும் இயலிசை நாடகமாகிய முத்தலிலும் தமிழிலும் போன்ற அனுபவம் உள்ள ஒருவராக நான் சீதாராம் ஐயா அவர்களை பார்க்கின்ற வேளையிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அவர் குருவானவராக ஆலயங்களிலே பூஜை செய்வதோடு மட்டுமல்ல, ஆகமம் சார்ந்த கிரிய வழிபாடிலே மிகவும் சிறப்புற்றவராக எங்களுடைய மட்டக்களப்பு பிரதேசத்திலே ஒன்றியத்துடைய தலைவராக இருந்திருக்கின்றார். அவ்வாறாக ஆலோசனைகள் வழங்கியிருக்கின்றார். எங்களுடைய சமய நடவடிக்கைகளுக்கு ஏற்படுகின்ற எவ்வாறான பிரச்சனைகளாக இருக்கலாம், அது நன்மையான விஷயங்களுக்கெல்லாம் அவர் தன்னுடைய முயற்சியினால் எவ்வாறான தீர்ப்புகளை வழங்க முடியுமோ அவ்வாறாக வழங்கி சமயத்தினுடைய எழுத்துக்காக தன்னை அர்ப்பணித்த ஒருவர் எங்களுடைய சீதாராம் குருக்களையா அவர்கள். போன்ற அறிவு, இலக்கண செறிவுள்ள அறிவு நிரம்ப பெற்ற ஒருவர் சீதாராம் ஐயா. தொல்காப்பியம் என்ன, நன்னூல் என்ன, எல்லா வகையான நூல்களையும், வீரசோடியம் எல்லா இலக்கண நூல்களையும் கற்றுத்தெரிந்த ஒருவராக அவர் இருக்கின்றார். குறிப்பாக சொல்வதானால் நாங்கள் இருவரும் பாலபண்டிய பரீட்சையை சித்தியடைந்தவர்கள். ஆகவே தமிழோடு ஒன்றித்து இன்றும் தன்னுடைய பயணத்தை செய்கின்ற சீதாராம் குருக்களையா அவர்கள் ஆகமம் சார்ந்த வழி முறைகளிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்கின்ற அந்த நுகர்வினுடைய வெளிப்பாடாக இன்று அன்னார் கச்சியப்ப சுவாமியாரும் கந்த புராணமும் என்கின்ற அந்த நிறைவான அந்த ஆன்மீக இறை உணர்வுள்ள அந்த ஆன்மீக உரையை சிறப்பான முறையில் இன்று நேர்காணல் நூலாக வழங்கியிருக்கின்றார். அதனை நீங்கள் கேட்பதோடு மட்டுமல்ல, அவற்றின் ஊடாக நாங்கள் இந்த எங்களுடைய சமயத்தினுடைய வெளிப்பாடு, முருகப்பெருமானுடைய வழிபாட்டினுடைய உச்சம், கந்த புராணத்தை இயக்கிய கச்சியப்ப சிவாச்சாரியார் எவ்வாறான பக்தியோடு முருக பக்தராக வாழ்ந்திருக்கின்றார், நாமும் அவ்வாறு வாழ வேண்டும் என்று வேண்டி இப்பொழுது உங்களை நான் இந்த நேர்காணலுக்கு அழைத்து செல்கின்றேன். நன்றி, வணக்கம். கலாச்சாரத்தோடும் தமிழோடும் ஒன்று இணைந்து வாழ்கின்ற மக்கள் வாழ்கின்ற கழுதாவளைப்பதி என்னும் கிராமத்திலே பல்லாண்டு காலமாக ஆற்றங்கரை ஓரமாக மருதமர நிழலிலே இயல்பாக கோயில் கொண்ட சுயம்புலிங்க பிள்ளையாரனுடைய திருப்பாதங்களை நமஸ்கரித்து கொண்டும் உகந்தமலை முருகப்பெருமானுடைய நான் தொழில் செய்கின்றான் கடமையாற்றுகின்ற பிரதம குருவாக நான் கடமையாற்றுகின்ற உகந்தமலை முருகப்பெருமானுடைய பாதார விண்ணங்களையும் நமஸ்கரித்து கொண்டும் அனைத்து இந்து மக்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்று இன்னும் 10 நாட்களுக்கு பிற்பாடு வரப்போகின்ற பாரம்பரியமாக இந்துக்களால் சைவர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற முருக விரதங்களிலே மூவிரு வைகளாக கொன்ற கந்தசஷ்டி விரதமானது வரப்போகின்றது. அதை பல பக்தாடியார்கள் எதிர்நோக்கி அந்த விரதத்தை அனுஷ்டிக்க இருக்கின்றார்கள். அதையொட்டி ஒரு சிறப்பாக இந்த கந்த புராணம் அந்த எந்த ஆலயங்களிலே கந்தசஷ்டி விரதம் நிகழ்கின்றதோ அந்த ஆலயங்களிலே புராண பாடம் நிகழ்வது இயல்பாகும். அந்த வகையிலே கச்சியப்ப சிவாச்சாரியாரினால் அருளப்பெற்ற கந்த புராணம் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது 10,345 பாடல்களை கொண்ட கச்சியப்ப சிவாச்சாரியாரினால் அருளப்படுகின்ற 6 காண்டங்களிலே யுத்த காண்டம் என்று சொல்லப்படுகின்ற, அதிலும் சூரபன்மன் வதைப்படலம் என்று சொல்லப்படுகின்ற 507 பாடல்களை இந்த 6 நாட்களும் ஆலயங்களிலே பாராயணம் செய்வார்கள், பயன் கூறுவார்கள். இப்போது பயனடைவார்கள். இப்போது இந்த கந்த புராணம் என்றால் எப்படி, எவ்வாறு வந்தது, இந்த கந்த புராணத்தை இயற்றியவருக்கு எவ்வாறு திருவருள் கிடைத்தது, அவர் எங்கிருந்து வந்தார்,
என்பதை பற்றி கூறுவதற்காக கந்தப்புராணமும் கச்சியப்ப சிவாச்சாரியாரும் என்கின்ற தலைப்பு தாங்கி வருகின்ற அந்த ஒரு சொற்பொழிவை ஒரு குறுகிய நேரத்திலே உங்களுக்கு அறியத்தர விரும்புகின்றேன். அந்த வகையிலே முருகன் அழகன், குறிஞ்சி கிழவன் என்று சொல்ல சங்ககால நூல்களிலே குறிஞ்சி கிழவன் என்ற முருகப்பெருமானை சிறப்பாக குறிப்பிட காண்கின்றோம். பண்டைய காலத்திலே நிலங்களை 5 வகையாக பிரித்திருந்தார்கள். அதிலே மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி நிலம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த குறிஞ்சி நிலத்துக்கு கடவுளாக விளங்குகின்றவர் முருகன். எனவேதான் அவர் குறிஞ்சி கிழவன் என்று அழைக்கப்பட்டார். அத்தோடு திருமுருகாற்றுப்படை எழுதிய அருளிய நற்கீரர் முருகப்பெருமானை அந்த குறிஞ்சி நிலத்திலே இருந்து வாழ்த்துகின்றார். எனவே முருகப்பெருமான் அழகன், தமிழும் அழகு, அழகு தமிழ், அமுத தமிழ், தேன் சுவை ஊறும் தமிழ். இந்த அழகு தமிழிலே கச்சியப்பர் இந்த கந்த புராணத்தை ஏற்றிக்கின்றார். கச்சியப்பர் என்றால் யார்? அவர் எங்கிருந்து வந்தார்? எங்கே தோன்றினார்? யாருக்கு புதல்வராக இருந்தார் என்பதை அறிவோம். அதாவது பாரத நாட்டிலே 7 சிறப்புமிக்க கீர்த்திமிக்க ஊர்களிலே காஞ்சிபுரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊரிலே ஒரு ஒரு பெரிய பட்டணத்திலே, காஞ்சி பட்டணத்திலே குமரக்கோட்டம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊரிலே காளாத்தியப்ப சிவாச்சாரியாருக்கு அவர் புதல்வராக பிறந்தார். இந்த காளாத்தியப்ப சிவாச்சாரியார் குமரக்கோட்டத்தில் முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே குருக்களாக பூசகராக பணியாற்றினார். சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் இந்த காளாத்தியப்பருக்கு கிடைத்திருந்தும் அவருக்கு ஒரு குழந்தை பெறு கிடைக்கவில்லை. அதை நாடி மிகவும் வரவேதனையுடன் தினமும் தான் பூசை செய்கின்ற வேளையிலே குமரக்கோட்டத்து முருகப்பெருமானுக்கு விண்ணப்பம் செய்வார். முருகா, அழகா, எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை தர வேண்டும், அந்த குழந்தையினாலே உன்னுடைய பெருமை விளங்க வேண்டும் என்று அனுதினமும் வணங்கி வந்தார். அவருடைய வணக்கம் வீண்போகவில்லை. காளாத்தியப்ப சிவாச்சாரியானுடைய மனைவியின் கருவிலே திருவானார். மனைவி கருவுற்றாள். குழந்தை அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. பிறக்கும் போது ஞானங்களை பயின்ற தன்மை போல தெய்வீக குழந்தை இயல்பாகவே அறிவோடு பிறந்தது. பிறந்தும் பல நூல்களை கற்றறிந்து வளர்கின்ற வேளையிலே தமிழ், சமஸ்கிருதம், சாஸ்திரம், ஆகம நூல்கள், வேதம் போன்றவற்றை கற்றுணர்ந்து அந்த குழந்தை சமய தீட்சை பெற்றது. சமய தீட்சை பெற்று தேவார திருவாசகங்களை ஓதி தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றியது. அதற்கு பிற்பாடு விசேஷ தீட்சை பெற்றது. அந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் காளாத்தியப்பருடைய புதல்வர் சமய தீட்சை பெற்றவுடன் அவர் முதலாவது செய்தது தேவார திருவாசகங்களை கற்றுணர்ந்தது, அதை பாட பயின்றது. அதற்கு பிற்பாடு அவருக்கு கிடைக்கின்ற தீட்சை விசேட தீட்சை. அந்த விசேட தீட்சையின் பின்னர் அவர் சைவ ஆகமங்களையும் ஆகமத்தை பிரயோகிக்கின்ற முறைகளையும் கற்றுணர்ந்தார். பிரயோகிக்கவில்லை. அதற்கு பிற்பாடு கச்சியப்பருக்கு நிர்வாண தீட்சையும் ஆச்சாரிய அபிஷேகம் கிடைக்கப்பெற்றது. அதன் பிற்பாடு கிரியா காண்டங்களை விட்டு ஆகமத்திலே ஞானா காண்டங்களை கற்றுணர்ந்து அத்தோடு தேவார திருவாசகங்களுடைய பொருளையும் உணர்ந்து ஞான வேதத்தின் ஞான காண்டத்தை ஆகமத்தில் கற்றுணர்ந்து உபநிடதங்களையும் கற்றுணர்ந்து அவர் ஆகம பணிமுறைக்கு ஆளானார். தன்னுடைய தந்தைக்கு பிற்பாடு குமரக்கோட்டத்து முருகன் கோயிலுக்கு அவர் பூசகராக இருக்கின்ற வேளையிலே ஒரு நாள் அவர் பூசை பண்ணிவிட்டு உறங்குகின்ற வேளையிலே முருகப்பெருமானுடைய திருவருள் அவருக்கு கிடைத்தது கனவின் மூலம், சொப்பன மூலம். முருகப்பெருமான் சொன்னார், கச்சியப்பா, ஸ்காந்த புராணத்திலே வருகின்ற
6 சங்கீதங்களிலே வருகின்ற சிவரகசியத்திலே என்னுடைய புகழ் பாடப்பட்டிருக்கின்றது. அதை நீ தமிழிலே அழகாக கந்த புராணமாக பாடுவாய் என்று முருகப்பெருமான் கச்சியப்பருக்கு கனவிலே தோன்றி சொன்னார். விழித்தெழுந்த கச்சியப்பர் ஆனந்தப்பட்டார். முருகப்பெருமானே, இவ்வாறு என்னோடு அளவற்ற அன்பு வைத்திருக்கின்றாயே, நான் எவ்வாறு பாடுவது என்கின்ற வேளையிலே கவலைப்படாது, திகட சக்கரம் என்று ஆரம்பி என்று சொன்னார். முருகப்பெருமான் எடுத்து கொடுத்தாடி கச்சியப்பருக்கு திகட சக்கரம் என்று எடுத்து கொடுத்தார். அன்றிலிருந்து கந்த புராணம் கச்சியப்ப சிவாச்சாரியருடைய சிந்தையிலே உருவாகி ஏட்டிலே அச்சர வடிவிலே உருவாகி கொண்டு வந்தது. தினமும் நாளாந்த 100 பாடல்களை அவர் இயற்றிக் கொண்டு வருவார். 100வது பாடல் முடிந்தவுடனே குமரக்கோட்டத்து முருகப்பெருமானுடைய திருவடியிலே அதை வைத்துவிட்டு தன்னுடைய இல்லத்துக்கு செல்வார். மீண்டும் வந்து அந்த ஏட்டை எடுத்து பார்க்கின்ற வேளையிலே சில பிழைகள் அங்கே முருகப்பெருமானால் திருத்தப்பட்டிருக்கும். ஆனந்தம் கொள்வார். இவ்வாறாக நாளாந்தமாக 10,345 பாடல்கள் நிறைவேற்றப்பட்டன. அரங்கேற்ற காலம் வந்தது. மன்னர் சபையிலே புலவர்கள் மத்தியிலே நூல் அரங்கேற வேண்டும், சங்கப்பலகை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அந்த காலத்து அரங்கேற்றம். அந்த வகையிலே அரங்கேற்றத்துக்கு நாள் குறித்து விட்டாச்சுது. எல்லா புலவர்களுக்கும் அறிவித்து விட்டாச்சுது. எல்லா நாட்டு புலவர்களும் வந்து கூடியிருந்தார்கள். கச்சியப்ப சிவாச்சாரியார் குமரக்கோட்டத்து முருகனை வணங்கி கொண்டு தான் எழுதிய ஏட்டை எடுத்துக்கொண்டு அவைக்கு சென்றார். செல்கின்ற வேளையிலே புலவர்கள் வரவேற்றார்கள். கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய திறமையை பல புலவர்களும் அறிந்திருந்தார்கள். புலவர்கள் வணக்கம் செலுத்தினார்கள். கச்சியப்பரை வரவேற்றார்கள். ஆசனம் கொடுத்தார், அமர்ந்தார்கள். ஆரம்பியுங்கள் உங்களுடைய பாடல் என்றார்கள். கச்சியப்பர் எழுந்து திகட சக்கர சமூகம் என்றார். அந்த வேளையிலே ஒரு புலவன் எழுந்தான். கச்சியப்பரை நிறுத்தும் என்றார். திகட சக்கரம் என்று நீ ஆரம்பத்திலே பாடுகின்றாய், இது பிரித்து புணர்த்துவதற்கு எந்த இலக்கண விதியிலும் இடமில்லையே. அவ்வாறு இருக்க திகட சக்கரம் என்கின்ற சொல்லை நீ எவ்வாறு பிரயோகித்தாய் என்று அந்த புலவன் கேட்டான். அந்த வேளையிலே கச்சியப்பர் திகைத்தார். ஏனென்றால் கச்சியப்பரால் அந்த அடி எடுக்கப்படவில்லை, முருகப்பெருமானால் கொடுக்கப்பட்ட அடி. அப்ப சொன்னார், ஐயா புலவரே, புலவர்களே, சபையோர்களே, என்னால் இந்த அடி எடுக்கப்படவில்லை. முருகப்பெருமானே எனக்கு இந்த அடியை சொன்னார். அதை ஆரம்பமாக வைத்து எழுகின்றேன் என்றோடு ஏளனமான ஒரு சிரிப்பு புலவர்கள் மத்தியிலும் சபையோர்கள் மத்தியிலும் எழுந்தது. என்ன போலியான ஒரு சிரிப்பு, ஏளனமான சிரிப்பு. கச்சியப்பர் தலை தாழ்ந்தார். கண்ணீர் மல்கியது. புலவர்கள் சொன்னார்கள், ஐயா முருகப்பெருமான் வந்து உனக்கு அடியெடுத்து தந்த விஷயம் உனக்கும் மட்டும்தான் தெரியும், எங்களுக்கு தெரிய வேணும். அப்படி என்றால் அந்த முருகப்பெருமான் இங்கே வரணும், வந்து அவர் இதுக்கு பொருள் சொல்லணும். அதுக்கு பிற்பாடுதான் உன்னுடைய நூல் அரங்கேறும் என்றார்கள். மிகுந்த கவலையோடு முருகப்பெருமான் நாளை மன்றிலே சந்திக்கின்றேன் என்று கச்சியப்பர் திரும்பினார். வீடு திரும்பினார். அவர் வீட்டுக்கு செல்லவில்லை. நேரே குமரக்கோட்டனுடைய ஆலயத்துக்கு சென்றார். கதவை திறந்தார். கருவறையை திறந்தார். முருகப்பெருமான் எம்பெருமானுடைய திருவருளை அவருடைய தலையை வைத்தார், முட்டினார். கருவறை கதவை சாத்தினார். முருகா, நீ அடியெடுத்து தந்த அடிக்கு புலவர்கள் பங்கம் விளைவிக்கின்றார்கள், ஏளனம் செய்கின்றார்கள், எனக்கு பொருள் கூற முடியவில்லையே என்று அழுதார். நாளை நான் இதுக்கு பொருள் கூடாவிட்டால் இந்த கருவறை திறக்காது, என்னுடைய பிணம் உன்னுடைய திருவடியிலே கிடக்கும் என்று பிரார்த்தித்தார். அந்த வேளையிலே ஒரு அசரீரி கேட்டது. நாளை உன்னுடைய நூல் அரங்கேறும், சோழ மண்டலத்திலிருந்து ஒரு புலவன் அங்கே வருவான், கவலைப்படாது, நாளை நீ அவைக்கு செல் என்று ஒரு அசரீரி கேட்டது. முருகப்பெருமானுடைய திருவாக்கு. தெளிந்தார், உள்ளம் தெளிந்தார், எழுந்தார். காலை சந்தியாவந்தனங்களை முடித்தார். அவைக்கு சென்றார். செல்கின்ற வழியிலே எல்லோரும் வரவேற்றார்கள். சிறு நேரத்தின் இன்னொரு புலவன் வந்தான். கையிலே ஒரு நூல், ஒரு புத்தகம். வாயில் காவலன் கேட்டான், நீ எங்கிருந்து வாராய், எங்கே போப்புறாய் என்று. நான் அவைக்கு செல்ல வேண்டும், நேற்றைய தினம் ஒரு குழப்படி நடந்ததாம், அதுக்கு நான் ஒரு சட்டத்தரணியாக வருகின்றேன். கச்சியப்ப சிவாச்சாரியாரின் சார்பிலே பேசுவதற்காக நான் ஒரு லோயராக, ஒரு சட்டத்தரணியாக நான் வருகின்றேன் என்றார் அந்த புலவர். நீ எங்கிருந்து வருகின்றாய்? நான் சோழமண்டலத்திலிருந்து வருகின்றேன், உன்னுடைய மன்னிடம் செல் என்று உடனே அழைத்து சென்றார்கள் அவைக்கு அந்த புலவரை. அந்த புலவரை அழைத்து சென்றவுடனே எல்லோரும் அதிசயப்பட்டார்கள். புலவரை ஒரு நாளும் அங்கிருந்த புலவர்கள் இதற்கு முதல் காணவில்லை. அழகிய புதல்வன்,
புலவன். அழகிய தாடி, அழகிய தோற்றம், செந்நிறமுள்ள தோற்றம், முகத்திலே தேஜஸ், கண்ணிலே கருணை பொருந்திய ஒளி. அப்படிப்பட்ட ஒரு புலவன் ஒரு கையிலே ஒரு நூலை ஏந்தி வந்தார். எல்லோரும் சொன்னார்கள், நேற்று நடந்த பிழைக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று. அந்த வேளையிலே திகட சக்கரம் என்று புலவர் கூறியதற்கு பிழை கூறினீர்கள். அந்த திகட சக்கரம் சரியானதென்று இலக்கண நூல் கூறுகின்றது. சோழ மண்டலத்திலே பெருவழக்கிலே இருக்கின்ற வீர சோழியம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நூல் அதற்கு பொருள் கூறுகின்றது. திகழ் சக தசம் சக சக்கரம் என்று புணர்ந்தால் அதற்கு பிழை கற்பிக்கின்றீர்கள். இந்த வீர சோழியத்திலே சந்திப்படலத்திலே 18வது பாடலிலே திகட சக்கரம் திகழ் தச சகம் சக சக்கரம் என்று புணர்ந்து பொருள் தருகின்ற விளக்கம் கிடக்கப்படுகின்றது. இதோ வீர சோழியம் இருக்கின்றது என்றுடனே புலவர்கள் முழுப்பேரும் அந்த வீர சோழியத்தை பார்த்தாங்கள். கடவுளே எங்க இருக்கின்றது பார்த்தார்கள். 18வது பாடலிலே புலவர்கள் உண்மையை கண்டுபிடித்தார்கள். அனைத்து புலவர்களும் கச்சியப்ப சிவாச்சாரியனுடைய காலடியிலே விழுந்து கண்ணீர் மல்கிறார்கள். புராணம் அரங்கேற்றப்பட்டது.